Good morning students, welcome back to the online class. Past 2 weeks we learned from the lesson Geography Unit 1 India Location, Relief and Drainage. So already we learned about introduction, India's land and water frontiers, India and the world, India a subcontinent, location and extent. Okay, so today we are going to learn about Indian Standard Time. Okay, Indian Standard Time. உனக்கே தெரியும் கிரீன்விச் மெரிடியனுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது 5 minutes 5 hours 30 minutes டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30 degree. ஸோ குஜராத்லேயும் அருணாச்சல் பிரதேசில் உள்ள லாங்கிடியூட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது 30 டிகிரி. ஸோ லாங்கிடியூட் டிஃப்ரென்ஸ் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் மதனியா. ஸோ நம்மளுடைய குஜராத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு பார்த்தோம், குஜராத் சைடு பார்த்தோன்னா 68 டிகிரி 7 minutes ஈஸ்ட் வரும். அதேமாதிரி அருணாச்சல் பிரதேஷ் நம்மளுடைய ஈஸ்டர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி 25 minutes ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ் வரும். ஸோ இது ரெண்டோட ஆவரேஜ் என்னென்னா 30 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. ஸோ குஜராத்துக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ் 2 hours முன்னாடினா இது ஏர்லியாக சன்ரைஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. In order to avoid these differences, Indian standard time is calculated. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம குறைக்கணும், அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்ற ஒன்றை கால்குலேட் பண்ணுறோம். இதுக்குன்னு தெரியுதா, அருணாச்சல் பிரதேஷில் 2 hours முன்னாடி என்ன இது சன்ரைஸ் ஆகிடுது, 2 hours அப்புறம் தான் குஜராத்தில் சன்ரைஸ் ஆகுது. ஸோ இப்படி சன்ரைஸ் வர வச்சு தான் என்ன செய்வோம், மார்னிங்கில் டே அண்ட் நைட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆனால் ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றதை கால்குலேட் பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்கோம். The local time of the central meridian of India is standard time of India. So standard time of IST அப்படின்னா central meridian India, local time of the central meridian. India's central meridian is 82 degree 30 minutes east longitude. ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் என்னது எவ்வளோ 82 degree 30 minutes east longitude. It passes through Mirzapur and roughly bisect the country in the term of longitude. ஸோ இந்த லைன் எங்கே வருது அப்படின்னா மிர்சாப்பூரில் கிராஸ் ஆகுது. ஸோ மிர்சாப்பூர்ன்றதோட அலகாபாத் சிட்டி. ஓகே, அலகாபாத் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த அலகாபாத் சிட்டியில் மிர்சாப்பூர் இருக்குது. அங்கே தான் இந்த சென்ட்ரல் மீடியன் லைன் வந்து கிராஸ் ஆகுது. The IST is 5 hours 30 minutes ahead of Greenwich Meridian. Greenwich mean time. ஸோ GMTலேருந்து 5.5 மணி நேரம் நம்மளுக்கு என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். India has been politically divided into 28 states and 9 union territories for administrative convenience. ஸோ இந்தியா எப்படி பிரிச்சிருக்கோம், 28 states and 9 union territories. You already know that. Yes. Next one, we learned about the major physiographic divisions of India. So already first video there are 5 major divisions. So அதை என்னன்றது பார்க்க போகிறோம். The majestic Himalayan peaks in the north, the beautiful beaches in the south, the great Indian desert in the west, and the breathtaking natural heritage in the east make India a geography vibrant, colorful and truly incredible India. இன்க்ரெடிபிள் கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியை கலர்ஃபுல்லாக மாத்திர என்ன இது அப்படின்னா இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன். ஸோ நார்த்தில் பார்த்தோன்னா ஹிமாலயன் ரேஞ்ச் இருக்கும், அதோடைய அழகை ஹிமாலயானாலே எப்படி இருக்கும், பனிப்பாறைகளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சவுத் சைடில் பார்த்தோன்னா பீச்சு. ஸோ நம்மளுடைய பெனிசுலர் சதர்ன் இந்தியா ஃபுல்லாக பெனிசுலர் சுற்றி வந்து என்ன தான் இருக்குது, பீச் தான் இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்தியன் டெசர்ட். அதுமாதிரி ஈஸ்டில் அருணாச்சல் பிரதேஷில் அந்த சைட்லாம் பார்த்தோன்னா ஃபுல் வந்து ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும். ஸோ கலர்ஃபுல். நம்ம இந்தியா சுற்றி என்ன தான் இருக்குது, இயற்கை அமைப்புகள் அதிகமாக இருக்குது.
There is a varied nature of physiographic divisions of India. Though the country has many landforms based on the major differences, it is divided into the following 5 physiographic divisions, that is the North Mountain, the Northern Plains, the Peninsular Plateau, the Coastal Plains, the Island. So major physiography in the 5 தான். Okay, so first one we are going to learn about the Northern Mountains. So first என்ன இருக்கு? Northern Mountains. The Northern Mountains. ஸோ த நார்தன் மவுண்டெயின்ஸ்ன்றது எங்கேருந்து இருக்கும் நம்மளுக்கு? ஸோ நம்மளுடைய ஹிமாலயா, நார்த்தன் ஹிமாலயா எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா இந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பிக்கிறது எது வரைக்கும் இருக்கும்? அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ஹிமாலயன் ரேஞ்ச் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நார்தன் மவுண்டைன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னா இண்டியூஸ் சார்ஜ். ஸோ இது வந்து என்ன ரிவர் அப்படின்னா இண்டியூஸ் ரிவர். ஸோ திஸ் ரிவர் இஸ் கால்ட் அஸ் தி இண்டியூஸ் ரிவர். ஸோ இண்டியூஸ் ரிவர் சார்ஜ் அங்கேருந்து ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவரோட எட்ஜ் வரைக்கும் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? So the northern mountains consist of the youngest and the loftiest mountain chain in the world. So நம்மளுடைய இளமைமலை தான் எப்படி இருக்குது? இளமையான மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளமையான மடிப்பு மலைகள், ஃபோல்டு மவுண்டைன். ஸோ லாஸ்ட் இயரில் டெக்டோனிக் பிளேட்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பிளேட்டோட மூமெண்ட்னால தான் நம்மளுக்கு வந்து இது உருவாச்சு. It was formed only few million years ago and formed by the folding of the earth crust due to tectonic activity. சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஹிமாலயா வந்து என்ன ஆக்டிவிட்டியில் மாறிச்சு அப்படின்னா எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டோனிக் மூமெண்ட். ஓகே, நம்மளுடைய புவி மேல் அடுக்கில் வரக்கூடிய மாற்றங்கள்னால வந்தது. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 km from the Indus charge in the west to Brahmaputra charge in the east. ஸோ அதோடைய ரேஞ்சு ஹிமாலயா மவுண்டன் ரேஞ்ச் சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு? 2500 km. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டியூஸ் ஜார்ஜ் டு பிரம்மபுத்திரா ஜார்ஜ். ஓகே, the width of the northern mountains varies from 500 km in Kashmir to 200 km in Andhra Pradesh. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். The Pamir Knot, popularly known as the roof of the world, Pamir Knot, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் தி ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏரியாஸ். From the Pamir, Himalayas extend eastward in the form of an arc shape. ஸோ ஹிமாலயா ஷேப் வந்து எப்படி இருக்குறாங்க? ஆர்க் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பமீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். The term Himalaya is derived from Sanskrit. It means the adobe of snow. ஸோ ஹிமாலயா வந்து என்ன சொல்கிறோம்? அடோப் ஆஃப் ஸ்னோ, அதாவது ஸ்னோவால் உருவாக்குறது. இந்த ஹிமாலயாவில் எப்படி இருக்கும்? பனிமலைகள் தானே இருக்கும், அதுதான் abode of snow அப்படின்னு சொல்கிறாங்க. Okay students, now I end this session. If you have any doubt means you may call me. Okay.